அகத்திரை நேயர்களுக்கு வணக்கம். ஊழல் 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 இதுதான் திமுகவினுடைய தாரக மந்திரமாகவே இருக்கதா எதிர்க்கட்சிகள்லாம் தொடர்ந்து குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க. திமுக அரசு எப்பப்பெல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வருதோ அப்பப்பெல்லாம் அந்த ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய லெவலில் பேசப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி 2G அப்படின்ற ஒரு ஊழல் நடந்துச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியாவே உழுக்கின ஒரு ஊழல் தான் அந்த 2G ஊழல். கிட்டத்தட்ட 1,76,000 கோடி ஊழல் நடந்ததாக அப்போ கூறப்பட்டது. அதன் பிறகு அதுக்கான விசாரணைகள்லாம் ஒரு பக்கம் நடந்து தீர்ப்புலாம் வந்துச்சு. இப்போது திமுக அப்படின்னாவே மக்களுக்கு ஜென்ரலாக ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு விஷயம் 2G ஊழல் அப்படிதாங்க. சரி, இந்த 5 வருடங்களில், அதாவது 2021லேருந்து 26 வரைக்கும் எந்தெந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள் திமுக அமைச்சர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் அதிகமாக அஃபெக்ட் ஆன ஒரு அமைச்சர் அப்படின்னா நம்முடைய நேரு அவர்கள். நகராட்சி துறையினுடைய அமைச்சராக இருந்தவர். அந்த துறையில் பல்வேறு இப்போது பணியிட மாற்றமாக இருக்கட்டும், இல்லை வேலைவாய்ப்பு வாங்கி தருவதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஒவ்வொரு மக்களிடமும் 25 லட்ச ரூபாயிலேருந்து 35 லட்ச ரூபாய் வரைக்கும் கமிஷனாக வாங்கியிருக்காங்க, லஞ்சமாக வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இடி முன் வச்சாங்க. 3 சம்மன் அனுப்பிச்சாங்க நம்முடைய தமிழக டிஜிபிக்கு. நமக்கு தான் டிஜிபியே இல்லையே, பொறுப்பு டிஜிபிக்கு அனுப்பிச்சாங்க. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் ஊழல் இந்த ஒரு துறையில் மட்டும் நடந்திருக்கிறதா அவங்க குற்றம் சாட்டியிருந்தாங்க. அது குறித்து எஃப்ஐஆர் போட சொல்லி தொடர்ந்து சொல்லியிருந்தாங்க. கோர்ட்டும் சொல்லியிருந்துச்சு. பட் இது வரைக்கும் அதுக்கான எஃப்ஐஆர் போடப்படலைங்க. இதில் முதல்வர் மற்றும் துணை முதல்வருடைய குடும்பங்களுக்கும் பங்கு இருப்பதாக எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இப்போது கீழ்மட்டத்தில் ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி வாங்க சொன்னாருங்க, அதனால தான் நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட போய் அவருக்கு மேலே இருக்கவங்க. ஸோ இப்போ இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இந்த ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கவர்மெண்ட்டில் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். டாஸ்மார்க் ஊழல் இது ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக இந்த 5 வருடங்களில் நடந்த ஒரு விஷயம். பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்குறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திரு விஜய்லேருந்து திரு எடப்பாடி பழனிசாமிலேருந்து எல்லாருமே முன் வச்சக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இப்போது ஒரு சாமானிய மக்கள் ஏதோ வேலை செஞ்சுட்டு வரான், கூலி வேலை செஞ்சுட்டு வரான், அவன் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மது வாங்கி குடிக்கிறான் அப்படின்னும் போது அந்த ஒரு இதுலேயும் ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறது அப்படின்றது எந்த வகையில் நியாயம் அப்படின்றது தெரியல. குடிப்பது தப்பு தான், எந்த வித மாற்றமே கிடையாது. அது அவங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப கேடு அப்படின்றதுலையும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி சாமானிய மனிதன் தினக்கூலியாக இருக்கக்கூடியவங்க ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு டாஸ்மார்க்கில் சரக்கு வாங்கி குடிக்கும்போது அதுலேயும் 10 ரூபாய் வச்சு ஊழல் பண்ணுறது அப்படின்றதுலாம் அக்செப்ட் பண்ணவே முடியாதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதிலே பல லட்சம் கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் தமிழகத்தில் விற்பனை ஆகதா ஒரு தகவல் இருக்குது. அப்போது 1.5 கோடி அப்படின்னா நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 கோடி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் அப்படின்னா கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் ஆகுது. அப்போ நீங்கள் ஒரு வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணிங்க அப்படின்னா அது எங்கேயோ போகுது. ஸோ இதுதான் டாஸ்மார்க்கில் நடந்த ஊழல். இது தொடர்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு விசாரணை நடத்தினாங்க. டாஸ்மார்க் அந்த நிர்வாகத்துக்குள்ளே போயிட்டு இடி சோதனை நடத்தின அந்த வரலாறுலாம் நம்முடைய தமிழகத்தில் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் மின்துறையினுடைய அமைச்சராகவும் இருக்காது. ஆல்ரெடி திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன, நாங்கள் மாதம் ஒரு முறை மின் கட்டண அந்த பில்ஸ் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அதை எடுக்கவே இல்லை. 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் மின் கட்டணம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு புறம் இந்த மக்களுக்கு பேர்டனாக இருக்குது. இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்றது தாறுமாறாக உயர்ந்து இருக்குங்க. இது ரெண்டுமே திமுக கொடுத்த வாக்குறுதி, அதையுமே நிறைவேற்றலை. சரி, இந்த டாஸ்மார்க்கில் ஒரு ஊழல் நடந்த மாதிரி இந்த மின்துறையில் என்ன ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல பார்த்திங்கன்னா ஊழல் நடக்கிறதா சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இப்படி எல்லா துறைகளிலையுமே ஊழல் 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 அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த ஆட்சியில் போயிட்டுருக்கிறதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இந்த பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சீட்டுக்கு 400 ரூபாய் அதிகமாக ஆக்கியிருக்காங்களா. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா
100 மடங்கு வந்து அதிகமாக விலையேற்றம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது. மதுரையில் வந்து இந்த மாதிரியான டாக்ஸஸ் வந்து உயர்த்தியிருக்காங்க, அதன் மூலயமா கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்களாக வருது. ஸோ இதெல்லாம் வந்து சாமானிய மக்களை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுது. இப்போது இந்த தமிழகத்தினுடைய கடன் சுமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது 10 லட்சம் கோடி வந்து இருக்குங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 4,50,000 லட்சம் கோடியாக வந்து இருந்தது. இப்போ வந்து ஒரு 10 லட்சம் கோடியாக இருக்குது. இப்போது அடுத்து எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த நம்முடைய இந்த கடன் சுமை தாங்க. ஸோ இந்த கடன் சுமையை வந்து குறைக்கணும் அப்படின்னா மக்களுடைய வரி பணத்தை ஏற்றணும். அந்த வரி பணத்தை ஏற்றி அதன் மூலயமா வரக்கூடிய பணத்தை வச்சு இந்த கடனுடைய வட்டி கட்டுறதோ இல்லை இந்த கடனை அடைக்கிறதோ வந்து எல்லா கவர்மெண்ட்டுமே பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே மக்களோட தலையில் தான் வந்து விடியும் அப்படின்றது தான் வந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மணி லாண்ட்ரிங் வழக்கு வந்து திரு பொன்முடி அவர்கள் மீது இருக்குது. சொத்து குவிப்பு வழக்கு வந்து KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் மீது இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா திமுக அமைச்சர்கள் மீதும் ஏதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. ஸோ இதை தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் போகக்கூடிய ஒவ்வொரு பிரச்சாரங்களையும் மக்கள் முன்னாடி வந்து சொல்கிறாங்க. திமுக அப்படின்னாவே வந்து ஊழல். திமுக தலைவர் ஸ்டாலின், நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு வந்து பெருமையாக சொல்கிறாரு. ஆனால் இது வந்து ஊழல் மாடல் ஆட்சி அப்படின்னு வந்து விமர்சிக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக பொதுமக்கள் மத்தியிலே இந்த மாதிரியான ஒரு தோற்றம் வந்து இருக்குது. திமுக அப்படின்னாவே ஊழல் பண்ணுவாங்கப்பா, திமுக எப்பப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பப்பெல்லாம் வந்து ஊழல் அதிகமாகும் அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு பார்வையும் வந்து மக்கள் மனசில் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியாது. இது வந்து இந்த தேர்தலை எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தாங்க பார்க்கணும்.